அந்த பொன்னம்பல மேட்டிலே 3 முறை தென்படும் அந்த ஜோதிக்காக, அந்த ஜோதியின் தரிசனத்திற்காக 1 மண்டல காலம் விரதம் இருந்து பக்தர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த சபரிமலை முழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பல இடங்களில் காத்திருப்பது இந்த மகர ஜோதியின் தரிசனத்திற்காக. ஆண்டு முழுவதும் பல வேளைகளில் சபரிமலைக்கு வரலாம் என்றாலுமே இந்த மகரஜோதி காலத்தில் மட்டும் வந்திருந்து இந்த மகரஜோதியை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய அன்பர்கள் ஏராளம். அத்தகைய அன்பர்களுக்கு ஐயனின் பரிபூர்ணம அருளானது நிச்சயம் கிடைத்து வருகிறது. சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பதற்கு நமக்கு என்ன வேண்டுமென்றால் உண்மையான பக்தி. அதைத்தான் சொல்வார்கள், பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். அதாவது நமது மனமானது எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காலத்திலும் பொய் வஞ்சகம் கூடியிருக்கக்கூடாது. உண்மையான மனதோடு செல்கின்ற அன்பர்களுக்கு அந்த ஐயப்பன் தரிசனம் தருகின்றார். இதோ சபரிமலையின் அற்புதமான அலங்கார திருக்காட்சியை பாருங்கள். மகர சங்கராந்தி தினம், தை மாதத்தின் முதல் நாள். இந்த ஐயப்பன் எத்தனை கோலாகலமாக பூக்களோடு எத்தனை சிறப்பாக காட்சி தருகிறான் பாருங்கள். இறைவனது தரிசனம் ஒன்றுதான் மனிதனுடைய மனதிற்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேரானந்தம் என்று சொல்லுவார். ஆனந்தம் வேறு, பேரானந்தம் வேறு. ஆனந்தம் என்பது நிகழ்காலத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய சில சுகங்கள். ஆனால் பேரானந்தம் என்பது இறைவனை தரிசிக்கக்கூடியது. அந்த பேரானந்தத்திற்காக இத்தனை பக்தர்களும் காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலே ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அந்த ஐயப்பனின் திருச்சந்நிதி கதவுகள் திறக்கப்பட்டு ஒரு மகா தீபாராதனையானது நிகழும். அந்த மகா தீபாராதனையை இந்த இடத்தில் தரிசித்துவிட்டு அப்படியே திரும்பி பொன்னம்பல மேட்டை தரிசித்தால் மகர ஜோதியானது தென்படும். வாழ்க்கையில் எது நமக்கு ஆனந்தம் தரக்கூடியது என்று சொன்னால் பிரகாசம், வெளிச்சம். அதைத்தான் ஜோதி என்று சொல்கிறோம். நமது வாழ்க்கையிலேயே சொல்கிறோம், உனது வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வர வேண்டும் என்று சொல்கிறோம். அந்த பிரகாசத்தை அருளக்கூடியது சாட்சாத் இந்த சபரிமலை ஐயப்பன். இந்த நேரத்திலே ஐயப்பனது சரணகோஷமானது இந்த மலையெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பொன்னம்பல மேட்டிலே மகரஜோதி தரிசனம் கண்ட பிறகு பொன்னம்பல வாசனே சரணமையப்பா என்று பக்தர்கள் சொல்கிற கோஷமானது இந்த மலை முழுக்க எதிரொலிக்கும். இந்த சபரிமலைக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் பக்தர்கள் வருகிறார்கள் பாருங்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, இந்த இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் இந்த மகரஜோதி தரிசனத்திற்காக வருகிறார்கள். அப்படியென்றால் நமக்கெல்லாம் ஒரு நிலையான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இறை சக்தி ஒன்றுதான். இந்த காலத்திலே நாம் எப்படித்தான் வாழ்ந்தாலுமே நமது மனமானது பாழ்பட்டு விடுகிறது. நமது மனமானது நல்லதை ஏற்க மறுக்கிறது. ஒரு நல்ல மனம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால், ஒரு நல்ல சிந்தனையின் பால் நாம் அகப்பட வேண்டுமென்றால், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டுமென்றால் இறைவனின் தரிசனம் ஒன்றுதான் நிலையானது. அதனால்தான் இந்த காலத்திலே இறைவன் குடியிருக்கின்ற ஆலயங்களை தேடி பக்தர்கள் செல்கிறார்கள். ஓம் நமச்சிவாய நாமத்தை சொல்கிறார்கள், நமோ நாராயணா நாமத்தை சொல்கிறார்கள், சுவாமியே சரணமையப்பா என்கிற சொல்கிறார்கள். அந்த நாமங்களை சொல்கிற போது பக்தர்கள் தங்களையும் மறந்து காணப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் இல்லற சுகங்களிலிருந்தும் இகபர சுகங்களில் இருந்தும் விடுபடுகிறார்கள். ஐயனின் அருள் கிடைக்கின்ற அந்த வேளைதான் நிரந்தரமானது. இறைவனையே தரிசித்து விட்ட போது, இறைவனின் அனுக்கிரகமே நமக்கு கிடைத்து விட்ட போது நமக்கு வேறென்ன வேண்டும்? அந்த இறை சுகத்திற்குத்தானே இந்த பிறவியானது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிறவியிலே நல்லனவற்றை செய்து நல்லனவற்றை சிந்தித்து இந்த பிறவியை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நமக்கு மனித பிறவியானது கிடைத்திருக்கிறது. நமக்கு இருக்கின்ற 6 அறிவை கொண்டு நல்ல செயல்களில் நாம் ஈடுபட்டாலே இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கும். இதோ எல்லோரும் அந்த பொன்னம்பல மேட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலே ஜோதியானது தென்படும்,
எந்த நேரத்திலே மகர ஜோதியானது வெளிப்படும், இந்திர பகவானே வணங்கக்கூடிய அந்த வழிபாட்டு நிகழ்வு நமக்கெல்லாம் கிடைக்கப் போகிறதே என்கிற பரவசத்தில் காத்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த கருவறைக்கு முன்னால் கூடியிருக்கின்ற பக்தர்கள் அத்தனை பேருமே திருவாபரணத்தோடு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பந்தள ராஜா தயார் செய்த பந்தள ராஜாவினால் உருவாக்கப்பட்ட அந்த ஆபரணங்களில் ஐயப்பன் தரிசனம் தரப்போகிறான். யோசித்து பாருங்கள், நாமெல்லாம் ஒரு பொருளை இல்லத்திலே பாதுகாக்கின்றோம் என்றால் இது 50 வருடமாக இருக்கிறது, 100 வருடமாக இருக்கிறது என்று சொல்வோம். இந்த ஆபரணங்களின் வயது என்ன? பந்தளராஜா அரண்மனையின் காலம் என்ன? அந்த மன்னன் ராஜசேகரன் எப்படியெல்லாம் அந்த மணிகண்டனை ஆராதித்திருப்பான். 12 வருடங்கள் அந்த அரண்மனையிலேயே அந்த குழந்தையானது காணப்பட்டதே. இறைவனை தரிசிக்க நாமெல்லாம் ஓடோடி செல்கிறோம் ஆலயங்களுக்கு. ஆனால் இறைவனே பந்தளராஜா அரண்மனையை தேடி வந்தான் என்றால் அந்த ராஜா எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும்? அவனுக்கு பூர்வ ஜென்மத்திலே எத்தனை கொடுப்பினை அவனுக்கு இருக்க வேண்டும். இறைவனை வளர்க்க வேண்டும், இறைவனை ஆராதிக்க வேண்டும், இறைவனுக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த பந்தள ராஜாவினால் அமைக்கப்பட்ட ஆலயம்தான் இதோ தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற சபரிமலை சன்னிதானம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.